ஹாய்ங்க, நான் தான் உங்கள் மகிழா மாதவன் பேசுகிறேன். இன்றைக்கி குயிக்காக முட்டைக்கோஸ் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த போண்டா வந்து பாருங்கள், வெளியே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. ஈவினிங் குழந்தைங்க வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வந்து சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தாங்க வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேங்க. முட்டைக்கோஸ் நிறைய வேணுங்கிறனால நிறைய போட்டுக்கிறேங்க. அப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க, மல்லித்தழை போட்டுக்கிறேங்க. இதுக்கு நான் பச்சை மிளகா போடலைங்க, என் குழந்தைகளுக்கு பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த மாவில் உப்பு, காரம், அரிசி மாவு எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க நம்ம பெரட்டணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை எடுத்து போட்டால் கொஞ்சம் பால் மாதிரி நமக்கு வரணும் பாருங்கள். இப்போ நான் எடுத்து போடுறேன். பால் மாதிரி கரெக்டாக கைக்கு அளவாக வருது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக மொறுமொறுன்னு வறுத்துக்கலாங்க. இன்னொரு நாள் வந்து நான் வந்து பேக்கரி ஸ்டைலில் கீரை போண்டா எப்படி பண்ணலான்னு நான் மாவு கரெக்டாக எல்லா மாவும் போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.